ஆண்டவருடைய நாமம் மகிம்படுவதாக. உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் கூட விசேஷமாக நல்ல ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள பிதாவாகி தேவன் நமக்கு உதவி செய்வாராக. இந்த நாளில் கூட விசேஷமாக பழக்க வழக்கங்களில் தவறுகளா, தவறுகளே பழக்க வழக்கங்களா? இன்னொரு முறை கூட சொல்ல விரும்புகிறேன். பழக்க வழக்கங்களில் தவறுகளா, தவறுகளே பழக்க வழக்கங்களா? ஆங்கிலத்தில் மிஸ்டேக்ஸ் இன் ஹேபிட்ஸ், ஹேபிட்ஸ் ஆர் மிஸ்டேக்ஸ். சொல்லப்போனா குட் ஹேபிட்ஸ், பேட் ஹேபிட்ஸ். நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, அவர்கிட்ட நல்ல குட் ஹேபிட் இருக்கு, குட் கேரக்டர்ஸ், வெரி குட் மேன், த மேன் ஆஃப் காட், த வண்டர்ஃபுல் மேன். ஆனால் சில பேர் ஆப்போசிட்டாக சொல்லுவாங்கள்ல, அவன் கெட்ட மனுஷன்ப்பா, கெட்ட காரியங்களை செய்கிறவன், ரொம்ப மிஸ்டேக் இருக்கு அவனாண்ட, நாட் குட் கேரக்டர்ஸ். நல்ல அருமையான டாபிக். இந்த டாபிக் பழக்க வழக்கங்களில் தவறுகளா, தவறுகளே பழக்க வழக்கங்களா? எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாளுக்கு கூட விசேஷமாக நல்ல ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள பிதாவாகி தேவன் நமக்கு உதவி செய்வாராக. எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் கூட விசேஷமாக பழக்க வழக்கங்களில் தவறுகளா, தவறே பழக்க வழக்கங்களா? நம்முடைய வாழ்க்கையில் அன்றாட வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்கள், ஏகப்பட்ட சம்பவங்களை நமக்கு நன்றாக தெரியும். எனவே நம்முடைய பழக்க வழக்கங்கள், ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு நாளிலும் தன்னுடைய ஹேபிட்ஸ், தன்னுடைய கிரிகள் மூலமா, தன்னுடைய வேலைகள் மூலமா, தன்னுடைய வாழ்க்கை மூலமாக குட் ஹேபிட், பேட் ஹேபிட் என்று அவர்கள் தென்படுவதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய பாட புத்தகங்களை ஸ்கூலில் படிக்கும் பொழுது அந்த 1வது பாட புத்தகத்தில் இருக்கும். அந்த பாட புத்தகத்தில் குழந்தைங்களுக்கு ஒரு படம் போட்டு அந்த புகைப்படத்தோடு கூட அவங்களுடைய ஆக்டிவிட்டியை போட்டிருப்பார்கள். காலையில் 6 மணிக்கு கிளம்ப வேண்டும், முகத்தை கழுவ வேண்டும், பல் வளர்க்க வேண்டும், அதுக்கு அடுத்தது குளிக்க வேண்டும், அதுக்கு அடுத்தது சாப்பிட வேண்டும், அந்த ட்ரெஸ்ஸு உடுத்தி கொள்ள வேண்டும், ஸ்கூல் ட்ரெஸ்ஸை, பேக் எடுத்துக்கொள்ள வேண்டும், அந்த ஸ்கூலுக்கு போகிற மாதிரியும், அதுக்கு அடுத்து ஸ்கூலில் படிக்கிற மாதிரியும், அதுக்கு அடுத்தது சாப்பாடு டைம் விட்ட உடனே அந்த சாப்பாடு சாப்பிட்ற மாதிரியும், அதுக்கு அடுத்து இன்ட்ரோல் டைம் விட்ட உடனே அந்த மைதானத்தில் விளையாடுற மாதிரியும், அதுக்கு அடுத்தது வீட்டுக்கு வர மாதிரியும், ஹோம்ஒர்க் எழுதுகிற மாதிரியும், அப்பா அம்மாவோட கூட விளையாடுற மாதிரியும், அதுக்கு அடுத்தது இப்போது பார்க்கிலும் தோட்டத்திலும் போய் விளையாடுற மாதிரியும், அதுக்கடுத்து ஃப்ரெண்ட்ஷிப்போடு கூட ஐக்கியமாக இருக்கிற மாதிரியும் அந்த புகைப்படத்தில் போட்டிருப்பார்கள். ஸோ இதெல்லாம் படங்களை பார்க்கும்போது பிள்ளைகளுக்கு ஹேபிட், அந்த ஹேபிட் அப்படியே அந்த பழக்க வழக்கங்கள், அந்த பழக்க வழக்கங்கள் அவர்கள் வாழ்க்கையில் அப்படியே தொடரும். காலையில் எழும்பணும், பல்ல வளர்க்கணும். ஸோ அந்த பிக்சர் அவங்க மைண்டில் இப்போ உட்கார்றதுனால அவங்களுடைய ஆக்டிவிட்டி அப்படியே ஆகவே செயல்படுகிறது. அதே வண்ணமாக ஒரு ஆர்மியில் இருக்கிறவர்கள் காலையில் 4 மணிக்கு எழுந்துவிடும். காலையில் 4 மணிக்கு எழுந்த உடனே அவர்களை கண்ணாடி பார்க்காம சேவ் பண்ண வேண்டும், ட்ரெஸ் போட வேண்டும், அப்படியே ஓட்டம் ஓட வேண்டும், வயிற்று தூக்க வேண்டும், செவரு எகிரி குதிக்கணும், ஓடணும், ஓட்டம் வயிற்றை தூக்கிட்டு, இப்படி அதுக்கு அடுத்தது அவர்கள் தங்களை சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதுக்கு அடுத்தது அவங்களே வேலைகளை செய்ய வேண்டும். சில வேலைகளை, பெயிண்ட் அடிக்கிற வேலை, கட்டடம் கட்டுற வேலை, சாப்பாடு செய்கிற வேலை, மற்ற எல்லா வேலை A to Z. காலையில் 4 மணிக்கு கிளம்புனா நைட்டு 10-11 மணிக்கு தான் படுக்கணும், மறுபடியும் 4 மணிக்கு கிளம்பணும். அதனால தான் சில பேர் மிலிட்ரிக்கு போவதற்கே விருப்பப்பட மாட்டாங்க. ஆனால் அது போயிட்டாக்கா நம்ம தேசத்துக்கு பாதுகாப்பும், நம்ம தேசத்தின் தியாகி என்ற ஒரு பேரும் வருகிறது. அதோடு கூட உலகத்தில் சிறந்த படிப்பு, வசதிகள், வாய்ப்புகள் அவங்களுக்கு முதலிடம் என்றதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆகவே நம்முடைய வாலிபர்கள் அருமையாக அந்த மிலிட்டரியில் போய் தேசத்தின் தியாகிகளாக, தேசத்திற்காக நீங்கள் திருப்பல நிற்கணும், தேசத்தின் எல்லையில் நிற்கணும். உங்களுக்கு அவ்வளோ சலுகை இருக்குது. உங்களுடைய வீடு, வாசல், வாகனங்கள், படிப்பு, பிள்ளைகள், உங்களுடைய பென்ஷனு, உங்களுடைய சம்பளம் எல்லாமே உயர்வுதான் அந்த இடத்துல. ஆகையினால அந்த கஷ்டமானாலும் அதெல்லாம் நினைக்கும் பொழுது வாழ்க்கை நிச்சயமாகவே சுவாசமாக, நல்ல அற்புதமாக, இனிமையான வாழ்க்கையாக காணப்படும் அந்த சம்பவங்கள். சில பேர் சொல்லுவாங்க, நல்ல அருமையான
வேலையில் இருக்கிறப்பா நல்ல வருமானம் என்று சொல்லி. அதே மாதிரி போலீஸ்கார் தங்களோட வாழ்க்கையில அதே வண்ணமாக துப்புர ஆளர்கள், அதாவது சுத்தம் செய்கிற கார்ப்பரேஷன் வேலை செய்கிறவர்கள், அவர்கள் காலையில பாருங்க எவ்வளோ சுத்தம் செய்கிற காலையில் எழும்பின உடனே அவர்கள் செய்கிற காரியங்கள், அதோடு கூட வீட்டு வேலை செய்கிற வீட்டுக்காரங்களை பாருங்க. காலையில் எழும்பினார்னா வீட்டுக்காரரு அப்படி ஆகி 5 மணிக்கு எழும்பினாருன்னா அவர் ரெடி ஆயிட்டு வயல்வெளிக்கு போவார். அவர் சில பேர் ரெடி ஆயிட்டு 9 மணிக்கு ஆபீஸ் வேலைக்கு போவாங்க. சில பேர் 8 மணிக்கு இன்னொரு அருமையாக அவங்களுக்கு தன்னுடைய வியாபாரங்களுக்கு போவாங்க. வியாபாரம் செய்கிறவங்கள பாருங்க. அவங்களும் அதே மாதிரி தான் வியாபாரம் செய்கிறவர்கள். காலையில போனாங்கன்னா மதியானத்துக்குள்ள வந்துருவாங்க. இல்ல சாயந்தரம் ஆகும். 4 மணிக்கு போகணும். அப்பதான் மார்க்கெட்ல அதை எடுக்க முடியும். அப்படிப்பட்டதான அவங்களுடைய வியாபார காரியங்கள். அதே வண்ணமாக அரசாங்கத்துல வேலை செய்கிற அரசியல்வாதிகள் கூட காலையில் எழும்பின உடனே எல்லாம் பாட புத்தகங்களும் படிக்க வேண்டும். அவங்க எல்லாம் நியூஸ் பேப்பரும் படிக்க வேண்டும். எல்லா நியூஸும் பார்க்கணும். நாட்டில் என்ன நடந்தது, நேற்று என்ன நடந்தது தவறு, இன்றைக்கு நைட் என்ன நடந்தது, காலையில் நம்ம என்ன பேசணும், அவர்கள் அத்தனை அத்தனை பேப்பர்களையும் நியூஸும் படித்தாதான் அதுக்கு அடுத்தது அவங்க என்ன பேசணும், மீடியா என்ன பேசணும் அந்த பொதுமக்கள் இடத்துல என்று அரசியல்வாதிகள் அவங்க காலையில் அதிகாலை எழும்பி ஒவ்வொரு நாளும் அது செயல்படுகிறத பார்க்கிறோம். அதே வண்ணமாக உலக அழகி உலக அழகி என்ன சும்மா பேரு கிடையாது. உலக அழகி காலையில் 4 மணிக்கு எழும்ப வேண்டும். தன்னை சுத்தப்படுத்தி கொண்டு ஆயத்தப்படுத்தி கொண்டு பேப்பர் மீடியாவுக்கு அருமையாக நியூஸ் கொடுத்துட்டு அதுக்கடுத்து அவங்க வேலைகளை தொடங்க வேண்டும். இரவு 10 மணி 12 மணி ஆகும் அவங்களுடைய வேலை. சும்மா சும்மா அல்ல உலக அழகி என்பது குறித்து. ஆகவே அவர்களுக்கும் வேலை உண்டு. அப்படியே வியாபாரிகளுக்கு ஹோட்டல் பாருங்க, ஹோட்டல் பண்ணுகிறவங்க பாருங்க, அந்த ஹோட்டல் டீ கடை வைக்கிறவங்க, ஹோட்டல் கடை அந்த நாஷ்டா கடை வைக்கிறவங்க, டிஃபன் கடை வைக்கிறவங்க, பெரிய ஹோட்டல் சின்ன ஹோட்டல் வியாபாரம் பெரிய பெரிய காரியங்களை நாம் பார்க்கும் பொழுது மார்க்கெட்டானாலும் எதுவானாலும் 4 மணிக்கு 3 மணிக்கு 2 மணிக்கு எழும்பி அந்த வேலைகளை செய்வார்கள். 5 மணிக்கு எழும்பி வேலை செய்வார்கள். 5 மணிக்குள்ள அவங்க டீ போட்டால் தான் அந்த டீ ஓடும். லேட்டாக போட்டாக்கா ஓடாது. அதே மாதிரி சில ஒவ்வொரு மனிதனும் வாட்ச்மேனை கூட பாருங்க, சிசி கேமராவோட இவங்க வேலை அதிகமாக செய்யணும். அப்போ ஒவ்வொரு நாளும் அது ரொட்டோட் ஆகிட்டே இருக்கும் பாருங்க. அப்படியே ட்ரன் ஆயினே இருக்கும். அவ்வளோ உலகம் சுற்றி கொண்டு இருக்கிற வண்ணமாக நம்முடைய அன்றாட வேலைகள் காலையிலும் மாலையிலும் சுற்றி கொண்டே இருக்கும். ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையில நாம் கூட என்ன செய்கிறோம்? காலையில் எழும்பி என்ன செய்கிறோம்? காலையில் என்ன செய்கிறோம்? மதியம் காலையில் எழுந்து எத்தனை மணிக்கு எழுந்து இருக்கிறோம்? எத்தனை மணிக்கு ரெடி ஆகும்? எத்தனை மணி சாப்பாடு செய்கிறோம்? எத்தனை மணிக்கு வேலைக்கு ரெடி ஆகும்? எத்தனை மணிக்கு வேலைக்கு போகிறோம்? எத்தனை மணிக்கு நம்ம வருகிறோம்? எத்தனை மணிக்கு ஸ்கூலுக்கு போகிறோம்? எத்தனை மணிக்கு வியாபாரத்துக்கு போகிறோம்? எத்தனை மணி ஊழியத்துக்கு போகிறோம்? எத்தனை மணிக்கு நம்ம ஜெபிக்கிறோம்? எத்தனை மணிக்கு நாம் பைபிளை படிக்கிறோம்? எத்தனை மணிக்கு நாம் ஆண்டவர் ஆராதிக்கிறோம்? இவைகள் எல்லாம் ரொட்டேட் நம்முடைய வாழ்க்கையில் அனுதினமும் ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். சில சோம்பேறிங்களை பாருங்களேன், தூங்கிட்டே இருப்பான். நல்ல தூக்கம், நல்ல சோறு, நல்ல வீடு, நல்ல தீனி மேலே தீனி, தின்பாண்டங்கள் தின்னுக்கிட்டே இருக்கிறது. நல்ல கறியும் சோறு இருந்தால் போதும், சொர்க்கம்தான். சோம்பேறிகள் சில வீடுகளில் அப்படி ஆக்கே ரொம்ப அசுத்தமாக இருக்கும் பாருங்க. பாத்ரூம் போனாங்கன்னா குளிக்கிறது ஷாம்பு ஒரு பக்கத்தில் இருக்கும், சோப்பு ஒரு பக்கத்தில் இருக்கும், துணி ஒரு பக்கத்தில் இருக்கும். நாரினே கெடுக்கும் பாருங்க. பாத்ரூம் போனால் கூட அப்படி, சமையல் அறைக்கு போனால் கூட சமையல் அறையில் பாத்திரங்களை கலவாமல் அப்படியே கெடுக்கும். ஆனால் அப்படி சுத்தம் செய்கிற தங்களோட துணிகள் பெட்ரூமில் அப்படியே கெடுக்கும், மூட்டையே கெடுக்கும். அது அப்படியே கெடுக்கும். புக்கு ஒரு பக்கம் கடிக்கும், பென்னு ஒரு பக்கம், பென்சில் ஒரு பக்கம், பிள்ளைங்கள் ஒரு பக்கம், ஷூ ஒரு பக்கம், செருப்பு பேக் ஒரு பக்கம். ரொம்ப கேவலமாக இருக்கும் பாருங்கள். ஹாலும் ஒழுக்கமாக இருக்காது, பெட்ரூமும் ஒழுக்கமாக இருக்குது, பாத்ரூமும் ஒழுக்கமாக இருக்காது. ஷாம்பு சீப்பு மொத்தம் அங்கேயே கெடுக்கும், முடி கீழே எல்லாம் தண்ணியும் போவாது. இப்படிப்பட்ட வீடுகளையும் பார்த்துருப்பீங்க, இப்படிப்பட்ட ஆட்களையும் பார்த்துருப்பீங்க. அநேக காலையில் எழும்பின உடனே பல்லு வளர்க்குறான் இல்லையோ, செல்லை தேசிக்கிட்டு இருப்பான், பல்லை தேசிக்கிட்டு இருப்பான். அதே வண்ணமாக மனைவி வைஃப் இருக்கா இல்லையா, வைஃபை இருக்கணும். ஆவணமாக இந்த உலகம் ஓடிக்கொண்டு இருக்கிறது. சில பேருக்கு குட் ஹேபிட், சில பேருக்கு பேட் ஹேபிட். இதை மாற்றிக்கொள்ள வேண்டும். அதுதான் பழக்க வழக்கங்களை தவறுகளே பழக்க வழக்கங்களா? உங்களுடைய பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்கு? ஸ்கூலில் டீச்சர் கற்றுக் கொடுக்கும் பொழுது அந்த பிள்ளைக்கு சொல்லிகிட்டே இருந்தாராம், குழம்பு இல்லை சார் கோயம்பு அப்படின்னா, வாழைப்பழம் இல்லை சார் வாழைப்பழம். நீங்கள் நினைப்பீங்க, பாஸ்டர் தேவதானம் உங்களுக்கும் வாயை குளறுது, உங்களுக்கு அந்த தமிழ் பதங்கள் வரவில்லை என்று. நிச்சயமாகவே எனக்கு வராது தான். காரணம் என்னவென்னா, நான் தெலுங்கு பேசக்கூடியவன்,
தெலுங்குல தான் அதிகமாக நாங்க சிறு வயதிலிருந்து பேசக்கூடியவர்கள். ஆகையினால் ஆண்டவருடைய கிருபை தான் இந்த தமிழ் எந்த அளவுல பேசக்கூடிய அளவுல கர்த்தர் கிருபை தந்தார். என் 2 தங்கச்சிங்க தமிழே பேசாது. தெலுங்கு தவிர, உருது தவிர. ஆனா இப்பொழுது தமிழ் பேசுறாங்க. தமிழ்க்கார மாப்பிள்ளைக்கு தான் வாழ்க்கை வாழ்ந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில எனக்கு சில வார்த்தைகள் வராது. லா, யா, கா, யா, வா, யா, குழம்பு இப்படியெல்லாம் வராது. நானே முயற்சி பண்ணா தான் அவைகளெல்லாம் நான் பேச முடியும் என்னால. ஆகவே அந்த டீச்சர் சொல்லும்பொழுது, அந்த வார்த்தைக்கு அந்த பிள்ளை குழம்பு, வாழைப்பழம் அப்படிலாம் சொல்லிட்டே இருந்தானாம். அப்பாவ கூப்பிட்டு, "ஏங்க உங்க மகன் நாங்க கற்றுக் குடுத்தா கூட கற்றுக்கொள்ள மாட்றான். குழம்புன்றான். அப்படியா வாழைப்பழம் என்றான். வாழைப்பழம்ன்னு சொன்னாக்கா, வாழைப்பழம் அப்படின்றான். என்னங்கன்னு சொன்னா, அவங்க அப்பா சொன்னாராம், "இது எங்க பையக்க வைக்கும் சார்ன்னாராம்." அப்பதான் நினைச்சாராம் அப்பதான் நினைச்சாராம் சாரி. அப்பதான் நினைச்சாராம் டீச்சரு, இவங்க அப்பா அம்மாவை இப்படி பேசும்பொழுது தான் இவன் இப்படி பேசிக் கொண்டு இருக்கிறான் என்று. எங்கள் பழக்கம் வழக்கம் எங்களுடைய பழக்க வழக்கங்கள் அல்ல அப்படின்னு சொல்லப்போய் எங்க பழக்க வழக்கம் சார் அப்படின்னாரு. அந்த மாதிரியா சில பேருடைய பழக்க வழக்கங்கள் அல்ல, அந்த பழக்க வழக்கங்களில் அவங்க ஹேபிட். சில பேர் தண்ணி அடிப்பான். இப்படி அதெல்லாம் நம்ம படிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன். சில பேருடைய பழக்கம் அது. அவங்களுடைய பழக்க வழக்கங்களில சில பேரை மாற்ற முடியாது. குட் ஹேபிட், பேட் ஹேபிட். சில பேர் அடித்தால் தான் திருந்துவான். அந்த பேட் ஹேபிட்லேருந்து. சிலரை திட்டினாதான் சொன்னாதான் திருந்துவான். சிலரை பார்த்தீங்கன்னாக்கா அவங்க தானாகவே திருந்துருவான். சில நேரங்களில் சிறைச்சாலையில் ஏன் சில பேரை போடுறாங்கன்னா அவங்களுடைய கெட்ட பழக்க வழக்கங்கள் உள்ள ஒருவேளை திருடா இருக்கலாம், கொலையா இருக்கிறான், கொள்ளையா இருக்கலாம். ஏதோ ஒரு ஹேபிட் அவனுடைய வாழ்க்கையில் அதை மாறணும், இவன் திருந்தணும், ஒரு திருப்பு மனம் உண்டாக்கணும், ஒரு நல்ல கேரக்டர் வரணும், ஒரு மனிதனாக வாழணும் என்பதை குறித்து சமுதாயம் வைத்திருக்கிற சிறைச்சாலை. அந்த சிறைச்சாலையில் கூட திருந்தலைன்னா அவன் மனிதனே கிடையாது. ஆகியதான் பழக்க வழக்கங்களிலே தங்களுடைய வாழ்க்கையில பழக்க வழக்கமே தவறா, தவறுகளிலே பழக்க வழக்கமா, தவறே பழக்க வழக்கமா. நிறைய பேருடைய வாழ்க்கையில் அப்படிதான் இல்லைங்களா? சில பேர் பார்த்தீங்கன்னா சண்டை போடுறதே பழக்க வழக்கமா இருக்கும். கெட்ட வார்த்தை பேசுறதே அவங்க பழக்க வழக்கமா இருக்கும். சண்டை போடலன்னா அவங்க தலைவலியே தலைவலி தான். சாப்பிடவே மாட்டாங்க சண்டை போடலன்னா. அவங்க பழக்க வழக்கம் அது. பீடி அடிக்கலைன்னா, தண்ணி அடிக்கலைன்னா, கெட்ட வார்த்தை பேசலைன்னா, ஊர் சுத்தலைன்னா, தெருவில் போய் உட்காரலைன்னா, ஒருத்தருடைய குடும்பத்தை போய் ஏசலைன்னா, பேசலைன்னா அவங்களுடைய தலை வெடிச்சிடும், சாப்பிட மாட்டாங்க, அவங்க நிம்மதியே இருக்காது. அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் அவைகள் எல்லாம். அந்த பழக்க வழக்கங்களில் மாற்றிக்கொள்ள வேண்டும். ஆகையினால தான் பழக்க வழக்கங்களில் தவறுகளே பழக்க வழக்கமா, உங்களை தவறே பழக்க வழக்கமா மாற்றிக்கொள்ள வேண்டும். நம்முடைய ஆண்டவருடைய பிள்ளைகளாக நம்முடைய வாழ்க்கையில் மாற்றிக்கொள்ள வேண்டும். சில வாலிபர்கள் பாருங்கள், முதலாவதாக ரோடா சுற்றுவான், தெருவா சுற்றுவான். ஆகையினால தான் பிரசங்கி எரேமியா புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல அதிகாலையில பெண் ஜாதிகளோடு கூட பின்னாடி போய் கணக்கரிக்கிறானா. வாலிபர் பின்னாடியே போவான், ரோட்ல நிற்பான், அந்த முக்குல நிற்பான், அந்த கார்னர்ல நிற்பான், அந்த கம்பெனியான் நிற்பான், அந்த ரோட்டான் நிற்பான், ஸ்கூலான நிற்பான், காலேஜான நிற்பான். அங்கங்க நின்று ரோட்ல நின்று அப்படியே கணக்கரிச்சுன்னே இருப்பான். ஆணுவான் ஆணுவான். எரேமியா 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் அப்படிதான் சொல்லப்படுகிறது. அந்த பெண் ஜாதிகளோடு கூட, பெண் பிள்ளைகளோடு கூட இணைந்து வாலிபர்கள் அதிகாலையில அவன் கணக்கரித்து கொண்டே இருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. இரண்டாவதாக ஏசாயா புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல அதிகாலையில எழும்பி தங்களை சூடாக்கி கொள்ளும்படியா குடிக்கார பிரியர், அதை குடிப்பிரியர், குடிக்கிறவர்கள், மதுவை குடிக்கிறவர்கள், சாராயத்தை குடிக்கிறவர்கள், அவனுடைய ஹேபிட் அது. தலைமூட்டில் வச்சிருப்பான் பீடி சிகரெட்டை, தலைமூட்டில் வச்சிருப்பான் அந்த சாராய் பாட்டில், அந்த பிராந்தி பாட்டில். அவன் குடிக்கலைன்னா அவன் தலை வெடிச்சிடும், கை காலெல்லாம் நான் நடுங்க ஆரம்பித்தோம், ஷேக் ஆகிடும். ஆகினால் அந்த பழக்க வழக்கங்களில் தவறுகளே பழக்க வழக்கங்களா, தவறுகளிலே பழக்க வழக்கங்களா. ஆகியனால உங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். மூன்றாவதாக சண்டைக்காரங்களை பாருங்க. பிரசங்கின் புஸ்தகம், நீதிமொழிகள் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் 9ஆம் வசனம், நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். சண்டைக்காரோடு கூட ஒரு கூடி பெரிய வீட்டில் இருப்பதை காட்டிலும் ஒரு மூல முடுக்கில் இருப்பதே நல்லது. கோபக்காரியம் சண்டைக்காரியம் வீட்டில் கலந்திருப்பது நல்லதல்ல. குடி இருக்கவே முடியாது சண்டைக்காரியோடு கூட. சண்டை போற குடும்பங்கள் இருக்கக்கூடிய மணியமார்களை பாருங்க, சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க பழக்க வழக்கம் அது தாங்க முடியாது. அந்த
அந்த கூரல் எப்படி ஒழுங்கிட்டு இருக்குமோ மழை பெஞ்சா, அந்த மாதிரியும் அவங்களுடைய சண்டை ஓயாதான் பாருங்க. அப்படிப்பட்ட ஆட்கள் இருக்கிறாங்க. சண்டை போட்டாதான் அவங்களுக்கு நிம்மதி. கணவன் மேல, பிள்ளைங்க மேல, பக்கத்து வீடு, ரோட்ல, தெருவுல, சபையில, கடையில, பஜார்ல, எங்க போனாலும் வேலை ஸ்தலத்துல சண்டைக்காரி. அவங்க பேரே சண்டைக்காரி, பஜாரி, சண்டைக்காரி, கொண்டைக்காரி, கொலகாரி. அவங்களுடைய வாயடி அம்மா அப்படின்ற பேரு அநேகருடைய வாழ்வில் அப்படிப்பட்டதான ஒரு வார்த்தை. திருடர்களை பாருங்க, திருடர் அவங்களுடைய வாழ்க்கையில பாருங்க சுற்றி தான் இருப்பான். சங்கீதம் 59 சங்கீதம் 6 வசனம் 14 வசனத்துல, அவர்கள் சாயங்காலத்துல ஊரை சுற்றுகிற நாய்களை போல சுற்றுகிறார்கள், ஊரை சுற்றி வருகிறார்கள் மீண்டும் மீண்டுமாக. நாய் ஊரெல்லாம் சுத்துற மாதிரி திருடன் பாருங்க, திருடித்து ஊரை சுற்றினே இருப்பான். எந்த ஊரை சுற்றுவான், அந்த ஊரை சுற்றுவான், அந்த வண்டியை சுற்றுவான், அந்த வீட்டை சுற்றுவான். திருடுகளை போல ஊழமிட்டு ஊரை சுற்றி வருகிற நாய்கள் என்று சொல்லப்படுது. நாய் தான் அவர்கள் எல்லாம் திருடர்கள், சுற்றி கொண்டே இருப்பான். அதே வேலை அவனுக்கு. காலையில் பகலெல்லாம் கண்ணம் இடுறது, நைட்டில் போய் திருடுறது. அதே விதமாக தீமை செய்யுள்ள பாருங்களேன். எரேமியா புஸ்தகம் 13 அதிகாரம் 23 வசனத்துல ரொம்ப அற்புதமா இருக்கும் பாருங்க. தீமை செய்கிறவங்க கூட அவங்கள தங்களை மாற்றிக்க மாட்டாங்களாம் பாருங்க. ஏன்னா எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்களாம். பைபிள் நல்ல அருமையான ஒரு வார்த்தை. அந்த வார்த்தை ஆச்சரியமான வார்த்தை. தயவுசெய்து அந்த பைபிளை திருப்பி கொள்ளுங்க. எரேமியா புஸ்தகம் 13 அதிகாரம் 23 வசனத்துல 13:23 எத்தியோப்பியன் தான் தோலையும் சிவிங்க தான் புள்ளிகளையும் மாற்றக்கூடுமோ, கூடுமானால் தீமை செய்ய பழகின நீங்களும் நன்மை செய்யக்கூடும். தீமை செய்ய பழக்க வழக்கம் உங்களுக்கு அந்த மாற்ற முடியாத அந்த பழக்க வழக்கத்தை உங்களால மாற்றவே முடியாது. ஆகையினால எத்தியோப்பியனும் சிவிங்கியும் தான் தோலை மாற்றக்கூடுமோ, அதை மாற்ற இயலாது அல்ல. ஆவண்ணமாகவே தீமை செய்ய பழகினவர்கள், துரோகம் செய்ய பழகினவர்கள், ஏமாற்ற பழகினவர்கள், பொய் பேச பழகினவர்கள். அதான் பைபிள்ல மறுபடியும் வாசிக்கிறோம் இல்லையா? எரேமியா புஸ்தகம் 9 அதிகாரம் 5 வசனத்திலும், எரேமியா புஸ்தகம் 9 அதிகாரம் 5 வசனத்திலும், ஓசியா புஸ்தகம் 4 அதிகாரம் 1-2 வாசிக்கிறோம். பொய் பேச நாவே பழக்க வைக்கிறாங்களாம், ட்ரைனிங் பண்றாங்களாம் பாருங்க. டங் இஸ் ட்ரைனிங். அந்த நாவை பழக்க வைக்கிறாங்களாம் பாருங்க. பொய் பேசுறதுக்காக பழக்க வைக்கிறாங்க. சில பேர் பிள்ளைங்களுக்கு பாருங்க குழந்தையிலேருந்தே கற்றுக் கொடுப்பாங்க. யாரான கதை தட்டினாங்க வச்சிங்களா, அப்படி கதை தட்டும் போது பார்த்துட்டு அப்பா இல்லைன்னு சொல்லு, அப்பா இல்லைன்னு சொல்லு. அவங்க சொல்லுவோம், எங்க அப்பா இல்லைங்க, செருப்பு இருக்குதாடா, அவர் வேற ஷூ போட்டுன்னு போயிட்டாருங்க. பிள்ளைங்க அவ்வளோ ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்க பாருங்க. பிள்ளைங்களுக்கு வீட்டுக்குள்ளே இருப்பாங்க. அம்மா எங்கன்னு கேட்டா சொல்லுடா, இல்லைன்னு சொல்லு, ஊருக்கு போயிட்டாங்கன்னு சொல்லு. யாரன்னா சொன்னாங்களா, போன வாரமும் ஊருக்கு போனாங்கன்னு சொல்லு, எங்க போனாங்க தெரியாதுன்னு சொல்லு. ட்ரைனிங் கற்றுக் கொடுப்பாங்க பிள்ளைங்களுக்கு. பொய் பேச ட்ரைனிங். நம்ம பேசுறது தான் பிள்ளைங்க பேசும். யுவர் ரோல் மாடல், யுவர் எக்ஸாம்பிள், நீங்க தான் எக்ஸாம்பிள் பிள்ளைகளுக்கு. ஆகவே பொய் பேச நாவை பழக்க வைக்கிறாங்களாம். நண்பனோடு கூட வேலை ஸ்தலத்தில் போய், கணவனாண்ட போய், பிள்ளைகளாண்ட போய், மனைவியாண்ட போய், பெற்றோர்களாண்ட போய், சபையில் ஊழிக்காரனாண்ட போய். அனனியா சப்பரியால் பொய் பேசினாங்க, மாண்டு போனாங்க. ஏன் அந்த சட்டத்தை மாத்தினாருன்னு எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷன். ஆண்டவரை ஏன் மாத்தினீங்க, இருந்தால் நல்லா இருந்திருக்குமே. பொய் பேசுபவர்களும் பயப்படுவர்களும் 2ஆம் மரணமாக்கி அக்கினி கடலில் தள்ளப்படுவார்கள் வேதம் சொல்லுகிறது. ஆகையினாலே அந்த மரணத்தை நாம் விலைக்கு காக்க வேண்டும், அந்த மரணத்துக்கு நாம் விலகி இருக்க வேண்டும். ஆகையினால பழக்க வழக்கங்களில் தவறுகளே பழக்க வழக்கங்களா நம்முடைய ஹேபிட்டை மாற்றிக்கொள்ள வேண்டும். நாம் ரட்சிக்கப்படாம போது சில பழக்க வழக்கங்கள் இருந்தது, அதெல்லாம் மாத்திட்டோம். பீடி அடிக்கிறது, சிகரெட் அடிக்கிறது, சினிமா பார்க்கறது, நண்பர்களோடு சுத்துறது, சாரா கடைக்கு போறது, ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட பிற்பாடு அந்த பழக்க வழக்கங்கள் தவறுல இருந்து நம்ம பேட் ஹேபிட்ல இருந்து குட் ஹேபிட்டுக்குள்ள நாம் வந்துட்டோம். இந்த குட் ஹேபிட்ல என்னென்னலாம் இருக்கும் என்பது குறித்து நாம் படிக்க போகிறோம். நம்ம மாற்றிக்கணும் இல்லையா? காலையில் எழும்புறது, ஆண்டவர் ஸ்தோத்திரம் சொல்றது, காலையில் எழும்புறது, பைபிளை படிக்கிறது, காலையில் எழும்புறது, ஒரு பாட்டை பாடி ஆண்டவரை துதிக்கிறது, காலையில் எழும்புறது, ரெடி ஆகிட்டு ஆண்டவருடைய சபையில் கடந்து போய் முளையால் படிட்டு ஜெபிக்கிறது, காலையில் எழும்புறது, அருமையாக ரெடி ஆகிட்டு வேதத்தை வாசித்து பைபிளை படித்து பிள்ளைங்களோடு கூட சேர்ந்து ஒரு பாடல் பாடி துதித்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி நம்முடைய வேலைகளை தொடர்ந்து சாப்பாடு செய்வதும், துணி துவைப்பதும்,
ஜெபிப்பதும், வேலைக்கு போவதும், வயல்வெளிக்கு போவதும், ஆண்டவர் வீட்டு வேலைக்கு போவதும், ஆபீஸ் வேலைக்கு போவதும், பிள்ளைகளை கூட்டு கொண்டு ஸ்கூலுக்கு போவதும், ஊழியத்துக்கு போவதும், ஜெபத்துக்கு போவதும், மீட்டிங்கு போவதும், நம்முடைய ஊர் பயணங்களுக்கு போவதும், எல்லாமே நம்முடைய ஹேபிட் என்னன்னா காலையிலும் மாலையிலும் ஜெபம் ஜெபம் ஜெபம், குடும்ப ஜெபம், காலையில ஜெபம், மாலையில ஜெபம், மத்தியானத்தில் ஜெபம். சங்கீதக்காரன் சொல்றாருல, அந்தி சந்தி மத்தியான வேலையில நான் தியானம் பண்ணி முறையிடுவேன். த மார்னிங் ஆஃப்டர்நூன், மார்னிங் அண்ட் ஈவினிங் ஆஃப்டர்நூன் வி ஆர் பிரேயர் ஃபார் டு யூ. அதுமே ஆண்டவருக்கு மகிமை. ரொம்ப அற்புதம். தானியேல் 3 வேளையும் ஜெபித்தான். தாவீது இன்னும் அதிகமா சங்கீதக்காரன் சொல்லிட்டான், ஒரு நாள்ல 7 தரம் நான் துதிக்கிறேன், எப்பொழுதும் கர்த்தரை நான் துதிக்கிறேன். துதித்து கொண்டே இருக்கிற வேலை, குட் ஹேபிட், இவைகள் எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில் அதுவாக மாற வேண்டும். ஆகவே பைபிளில் சில பழக்க வழக்கங்கள் வித்தியாசமாக இருக்கும். அதை குறித்து சுருக்கமாக ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். பாருங்க, எஸ்தர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் யூதர்களுடைய பழக்க வழக்கம் என்னன்னா, அவங்களுடைய வழக்கம் அவங்க யாராவது கூட சேர மாட்டாங்க. அறிவாளிகள், கர்த்தருக்காக பிரதிஷ்டை பண்ணப்பட்டவர்கள் உஷாரா இருப்பாங்க அவங்களுடைய வாழ்க்கையில. ரூத்தை போவாச கல்யாணம் பண்ணிக்கும் பொழுது, அதை நிச்சயிக்கும் பொழுது அவங்களுடைய பழக்க வழக்கம் என்னன்னா, முதியோர்கள், மூப்பர்கள், பெரியவர்கள் தங்களுடைய செருப்புகளை மாற்றி கொள்வாங்க, தங்களுடைய காலணிகளை மாற்றி கொள்வாங்க. இது பழக்க வழக்கங்கள் பைபிள்ல. சிம்சோனுடைய வாழ்க்கையில பாருங்களேன், சிம்சோன் ஒரு விருந்து செய்கிறார். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல பொண்ணு பார்க்கிற இடத்துல போயிட்டு இவர் விருந்து செய்கிறார். அது அந்த காலத்துல வாலிபர்கள், அந்த காலத்துல அவங்களுக்கு பழக்க வழக்கமா, பெண்ணு பார்க்க போனா இவங்க தான் செலவு செஞ்சு அருமையாக விருந்து செய்வாங்க. ஆனா இன்று நாட்கள்ல பெண்ணு வீட்டாரே கல்யாணம் பண்ணா கூட பெண்ணு வீட்டாரே போட்டுடணும், அவனே லஞ்சம் கொடுத்தனப்பா. பெண்ணை பெத்தவன் அவனே 20 சவரம் போடணும், 25 சவரம் போடணும், 25 லட்சம் கொடுக்கணும், ஒரு பைக் கொடுக்கணும், ஒரு காரு கொடுக்கணும், கல்யாணம் சோறு போடணும், மண்டபம் எடுத்துக்கணும், எல்லாமே செஞ்சிடணும். இவன் மாப்பிள்ளை மட்டும் தாலி கட்டி கூப்பிட்டு வந்துடுவான். எவ்வளோ ஒரு கொடுமை இல்லை? எவ்வளோ ஒரு கொடுமை, வரதட்சணை கொடுமை. அதனால்தான் நம்ம நாட்டில் பெண் பிள்ளைகளை கொலை செய்கிறாங்க. தயவு செஞ்சு அப்படியெல்லாம் வரதட்சணை வாங்காதீங்க. தயவுசெய்து பெண் பிள்ளைகளை கொலை செய்யாதீங்க. அது ஒரு தாய். பெண் பிள்ளைகளை கொன்று போட்டால் நமக்கு எங்க தாய்? நம்ம தாய், நம்ம தங்கச்சி, நம்ம அக்கா, நம்ம சித்தி, நம்ம அத்தி, நம்முடைய 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 வாழ்க்கையில ஒரு விளக்கு அவங்க. பெண் பிள்ளைகளை கொன்று விடாதீங்க. அவங்க தான் எதிர்காலத்தினுடைய தாய்மார்கள். உலகத்துக்கு இந்தியாவின் கண்கள் பெண்கள். ஆகையினால அவங்கள கொலை செய்யக்கூடாது. அப்படிப்பட்ட வரதட்சணை வாங்கக்கூடாது. வரதட்சணை வாங்குறவன் கிறிஸ்துவனை கிடையாது. வரதட்சணை வாங்குறவன் ஆண் பரலோகத்துக்கு போக மாட்டான். வரதட்சணை வாங்குறவன் பரலோக ராஜ்யத்தை சேர மாட்டான். திரும்பி கூட பார்க்கக்கூடாது, நினைத்து கூட பார்க்கக்கூடாது. நான் கேரண்டி நான் சொல்றேன், தேவதானம் என்ன கேளுங்க, நான் வரதட்சணை வாங்காத கல்யாணம் பண்ணினவன். நானும் வாங்கல, என் பையனுக்கும் நானும் வாங்க வைக்கல. நான் எச்சரிக்கையா பைபிளுடைய வார்த்தையில் ஆண்டவருக்காக மகிமையாக வாழ்கிறவன், வாழ்ந்து கொண்டு இருக்கிறவன். எனவே எனக்கு அருமையானவள, எப்தானுடைய மகளை பலியாக செலுத்துறேன்னு சொல்லிட்டு பலியாக செலுத்தினதாக காணப்படுது. பலி செலுத்தவில்லை, பட் ஆண்டவருக்காக பிரதிஷ்டையாக ஒப்பு கொடுத்தார். அதை நினைத்து வருஷம் வருஷம் வழக்கமாக அவர்கள் போய் ஜெபிப்பார்களாம். நியாயாதிபதிகள் 11ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். யாக்கோபு மாமனார் அருமையாக சொல்றார், யாக்கோப் சின்ன மகளை கொடுக்க முடியாது. இந்த ஊரினுடைய பழக்க வழக்கம் என்னன்னா, பெரிய மகளை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு பிற்பாடு சின்ன மகளை கல்யாணம் பண்ண வேண்டும். அதுதான் இந்த ஊர்ல இருக்கிற பழக்க வழக்கம். அந்த பானை பாத்திரக்காரன் சிறைச்சாலையில கண்ட சொப்பனத்துக்கு யோசேப்பு விளக்கம் கொடுக்கிறார். பானை பாத்திரக்காரனே, வழக்கம் போல உன்னுடைய வழக்கம், உன்னுடைய பழக்க வழக்கம், உன்னுடைய வேலைகள் என்னவோ வழக்கம் போல உனக்கு அந்த வேலை கிடைக்கும். ஆகையினால தைரியமாயிரு என்று சொல்லி அந்த சொப்பனத்துக்கு விளக்கம் கற்றுக் கொடுக்கிறத பார்க்கிறோம். எபேசியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனமும், கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனமும் மனுஷருடைய வழக்கத்தின்படி சில பழக்க வழக்கங்களில் ஈடுபடுகிற காரியங்கள் வேண்டாம் என்று சொல்றார். நாமும் அந்த காலத்துல அந்த பழக்க வழக்கங்களில் இருந்தோமா? 1 கொரிந்தியர் 15:32 மனுஷருடைய பழக்க வழக்கத்தின்படியாக செயல்பட்ட காரியங்கள் உண்டு என்று சொல்லி ஜெபிக்கிறார். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல அப்போஸ்தலர் பவுலும் அந்த காலத்தை ஆதி திருச்சபையும் வழக்கம் போல ஒரு ஆற்றங்கரையில போய் அவர்கள் ஜெபிக்கிறது வழக்கம் போல அவரோட பழக்க வழக்கம்.
ஜெபிக்கிறது ஆற்றங்கரையில் ஓரம். நான்லாம் கிராமத்தில் இருக்கும் பொழுது அந்த ஆற்றங்கரை போய் ஜெபம் பண்ணுவோம், ஏரியில் போய் ஜெபம் பண்ணுவோம், ஏரிக்கரை ஓரமாக ஜெபம் பண்ணுவோம், வனாந்தரத்தில் போய் ஜெபம் பண்ணுவோம், வயல்வெளியில் போய் ஜெபம் பண்ணுவோம். அநேக இடங்களில் போய் வனாந்தரத்தில் முளையால படிட்டு பைபிள் படித்து ஜெபிப்போம். அப்படி ஜெபிக்கிற நேரங்களில் சில நேரங்களில் விஷப்பூச்சிகள் எல்லாம் வரும், பாம்பு வரும், தேளு வரும், பல்லி வரும், பாம்புகள் வரும். இவைகளெல்லாம் நம்ம உஷாரா இருந்து நாம் நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். அதுக்காக பக்தி வைராகியத்தோட அந்த குருட்டு விசுவாசத்துல போய் கண்ணை மூடிக்கின்னு பாம்பு கடிச்சு செத்து போயிட்டாங்கன்னு சொல்லக்கூடாது. அப்படிப்பட்ட காரியங்களில் நாம் கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டியது மிக அவசியமா இருக்கிறது. ஆகவே அவர்கள் அப்போஸ்தலர் 16:13 வழக்கமாக அவர்கள் போய் ஜெபிக்கிறது ஒரு பழக்கம். பஸ்கா பண்டிகையில் தோறும் ஒரு ஒரு குற்றவாளியை விடுதலாக்குறது ஒரு பழக்கம் உண்டு. இயேசுவை சிலுவையில் அறையும் பொழுது உங்களை யாரை விடுதலாக்க வேண்டும்? இயேசுவையா பரபாசையா? எங்களுக்கு பரபாசை விடுதலாக்குங்க. அது வழக்கமா இருந்தது, அது ஒரு பழக்க வழக்கமா இருந்தது. ஆகஸ்ட் 15 எப்படி நம்ம இந்தியாவில் நம்ம காந்திஜி அவர்களுடைய நினைவு நிமித்தமாக இந்த அதாவது சிறைச்சாலை இருக்கிறவங்கள சில பேரை நல்ல குற்றவாளிகள் அவர்கள் தண்டனைலாம் அனுபவித்த பிற்பாடு அவர்களை விடுதலாக்குவாங்க. வண்ணமாகவே இந்த பஸ்கா பண்டிகைகள் தோறும் ஒரு குற்றவாளியை பரபாசை விடுதலாக்கினார்கள், இயேசுவை சிலுவையில் அறிந்தார்கள். அவர் வழக்கமா இஸ்ரவேல் ஜனங்கள் பாருங்க, சங்கீதம் 78 சங்கீதம் வசனம் 40-41 அவங்க எந்த மட்டும் எத்தனை முறையும் ஆண்டவர் கோபம், அவங்களுடைய பழக்க வழக்கம் தேவனை எதிர்த்து பேசுறது, தேவனுக்கு விரோதமா செயல்படுறது, தேவனை விசுவாசிக்காம போறது, அந்நிய தேவர்களை பின்பற்றுறது, அந்நிய தேவர்களுக்கு தூபம் காட்டுறது, ஆண்டவர் கோபக்கினிக்கு ஆளாகிறது, மாண்டு போறது, அடி வாங்கிறது, அடி துண்டுறது. இதே வேலை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. அவங்களுடைய பழக்க வழக்கம் எப்பவுமே ஆண்டவருக்கு முதுகா காட்டுற வேலை தான் அவங்களுக்கு. ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால்னு சொல்லுவாங்கல்ல, அதே பழக்க வழக்கம் தான் அவங்களுடைய வாழ்க்கையில. ஆகையினால நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? எரேமியா புஸ்தகம் 22 அதிகாரம் 21 வசனத்துல ஒரு வண்டர்ஃபுல் வார்த்தை. அந்த வார்த்தை எரேமியா புஸ்தகம் 22 அதிகாரம் 21 வசனத்துல, உன்னுடைய சிறு வயது முதற்கொண்டு என் வார்த்தையை கேட்கறதே இல்லை, அதுவே உன் வழக்கு, அதுவே உன் பழக்க வழக்கம், உன் பழக்க வழக்கம் அதுதான். நீ கேட்கவே மாட்ட. ஒரு அப்பா செத்து போற நிலைமையில் ஹாஸ்பிட்டல் இருக்கிறார், டாக்டர் சொல்றாங்க, ஐயா நீங்க மரித்து போவீங்க, உங்க பிள்ளைங்களுக்கு தானே சொல்லுங்க, உங்க மகன் வந்திருக்கிறார் பாருங்க. அவர் மகனை பார்க்கிறாரு, 25 வயசு மேல ஆகுது. இவன் சிறு வயதுலேருந்து நான் சொன்னேன், இப்ப நான் சாவு நேரத்தில் சொன்னாவா கேட்க போறான் அப்படின்னு சொன்னார், உயிரை விட்டுட்டார். அப்பொழுது அந்த வாலிபனுக்கு தோன்றினது, அவங்க அப்பா இறந்து போன உடனே அவங்க அப்பா சின்ன குழந்தையிலிருந்து சிறு வயதிலிருந்து சொல்லப்பட்ட அத்தனை போதனைகளும் அவனுடைய வாழ்வில் நினைவில் வந்தது. அவன் மெமரியில் ரெக்கார்டிங் மறுபடியும் திருப்பி போடுற வண்ணமாக, அப்பா பேசுகிற வண்ணமாக அவன் வாழ்க்கையே சேஞ்ச் ஆயிடுச்சு. அவனுடைய பழக்க வழக்கங்களை தவறு, பட் அவன் பழக்க வழக்கங்கள் இப்பொழுது குட், சீர் பொருந்தினதா, சீர்திருத்தப்பட்டதா, ஒழுக்கமுள்ளதாக அவன் வாழ்க்கை மாறிற்று. நீங்க எப்படிப்பட்டவர்களா இருக்கிறீங்க? லூக்கா எழுதின சுவிசேஷம் 4 அதிகாரம் 16 முதல் 19 இயேசு கிறிஸ்தானவர் வழக்கத்தின்படியே தேவாலயத்துக்கு போனாராம். அவருடைய பழக்க வழக்கத்தின்படியே அருமையாக தேவாலயத்துக்கு போனார். இயேசு இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது அவருடைய பழக்க வழக்கம் ஆலயத்துக்கு போவதுதான், ஜபாலயங்களுக்கு போய் ஆண்டவரை தொழுது பொழுது அவருடைய பழக்க வழக்கம் ஜெபம் பண்றது, ஆலயத்துக்கு போறது. லூக்கா 22 அதிகாரம் 36 முதல் 38 முறை இரவெல்லாம் ஒளிவமலை தோட்டத்தில் கெச்சமேன தோட்டத்தில் ஜெபம் பண்ணுவார், பகலெல்லாம் ஆலயத்தில் போய் பிரசங்கம் பண்ணுவார், ஜனங்கள் திரண்டு வருவார்கள். ஆகையினால வேதம் வாசிப்பது, லூக்கா 4 அதிகாரம் 16 வேதம் வாசிப்பது வழக்கம் அவருக்கு. லூக்கா 22 அதிகாரம் 36 37 38 ஆலயத்துக்கு போவது அவருக்கு வழக்கம். மார்க் 1 அதிகாரம் 35 வசனத்துல ஜெபிப்பது அவருடைய வழக்கம், அவருடைய பழக்க வழக்கம். 4வதாக மார்க் 10 அதிகாரம் 1 வசனத்துல போதிப்பதே அவருடைய பழக்க வழக்கம். 5வதாக மத்தேயு 6 அதிகாரம் 14 15 மன்னிக்கிறது அவருடைய பழக்க வழக்கம். அதை மன்னிக்க சொன்னார், மன்னிக்க சொன்னார். அந்த மன்னிப்பில் நீங்க நிலைத்திருங்க, இதுதான் தேவனுடைய அன்பு என்று சொல்லி முன்மாதிரியாக காண்பித்தார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில இயேசு நமக்கு ஒரு முன்மாதிரியா இருக்கிறார். வேத வாசிப்புல, அப்படியாக ஜெபிப்பதில், ஆலயத்துக்கு போவதில்,
போதிப்பதில் தைரியமான வார்த்தை, நல்ல வார்த்தைகள், அவருடைய போதனைகள் இந்த உலகம் முழுவதும் கேட்டுக்கொண்டு இருக்கிறது, படித்து கொண்டு இருக்கிறது, கடைப்பிடித்து கொண்டு இருக்கிறது. அதுவே அவங்களுக்கு பலனா இருக்கிறதை பார்க்கிறோம். ஆகவே பழக்க வழக்கங்களில் தவறுகளே பழக்க வழக்கங்களை, குட் ஹேபிட், பேட் ஹேபிட். இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு நல்ல தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் நல்ல ஒரு ஹேபிட். பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார், ஆண்டவருக்கு பயந்து நடந்தார், அநேகருக்கு நல்ல உபதேசித்தார். நீங்கள் பயந்து நடங்கள் என்று சொல்லி உபதேசித்ததை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான கத்துடைப்பில் நம்முடைய வாழ்க்கையில நாமும் எப்படிப்பட்டவர்களா இருக்க வேண்டும் என்பது குறித்து வேதம் சொல்லுகிறது. குட் ஹேபிட்டாக, குட் கேரக்டராக, ஆண்டவருக்கு நல்ல ஒரு தேவ பிள்ளைகளாக நாம் மாற வேண்டும். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். எனவே அப்படிப்பட்ட காரியங்களில் நாம் ஈடுபடுவோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நம்முடைய பழக்க வழக்கங்கள் மாறட்டும். நம்முடைய ஆண்டவர் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில கூட பாருங்க, சிலதை விட்டு விட மாட்டாங்க. கெட்ட பழக்கம், கெட்ட வார்த்தை, சிகரெட் பிடிப்பது, சினிமா பார்ப்பது, கெட்ட காரியங்களை பேசுவது, கெட்ட அந்த பீடி, சிகரெட்டு, அந்த பொடி, அந்த வெத்தலை பாக்கு, அந்த அந்த பேன்ஸு அப்படியாக்கி என்னென்னவோ போடுறாங்களா, அதெல்லாம் பழக்கம் நல்லதல்ல. அதெல்லாம் கேன்சர் வரும். குடி பழக்கம், இவையெல்லாம் கேன்சர். இவங்களுடைய சரீரத்தை, நுரையீரல் எல்லாத்தையும் கெட்டு, இவங்களுடைய சரீரம் கெட்டு போன பிற்பாடு உங்களை ஆத்மா உங்களை விட்டு பிரிஞ்சிடும், மரணத்தை சந்திப்பீங்க. ஆகையினால குட் ஹேபிட், நம்முடைய வாழ்க்கையில ஒரு மிஸ்டேக் இருக்கக்கூடாது, பேட் ஹேபிட் வரக்கூடாது. குட் ஹேபிட், நோ மிஸ்டேக் நம்முடைய வாழ்க்கையில். ஆகையினால பழக்க வழக்கங்களிலே தவறுகளே பழக்க வழக்கங்களா. நம்முடைய வாழ்க்கையில தவறுகள் இருந்தாலும் அதை விட்டு நம்முடைய வாழ்க்கையில நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும். தீத்து புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், 2ஆம் அதிகாரத்தில் 3ஆம் அதிகாரத்தில் நற்கிரிகளை செய்ய பழகட்டும். நற்கிரிகளை செய்ய அவர்களை பயிற்சி வைங்க, ட்ரைனிங் கொடுங்க. தீத்து அருமையா சொல்றாரு பாருங்க. தீத்து புஸ்தகம் எனக்கு ரொம்ப பிடித்த அருமையான தீத்து புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரத்திலும் அற்புதமா சொல்லப்படுகிறது. 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், நம்முடையவர்களும் கனியற்றுவமா இராதபடிக்கு குறைவைகளை நீக்குறதற்கு ஏதுவாக நற்கிரிகளை செய்ய பழகட்டும். தீத்து 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல யூ ட்ரைனிங் யூ லேர்ன். ஆண்டவர் ஸ்தோத்திரம். உங்களை யாவரும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய பழக்க வழக்கங்கள் நல்லதா மாற்றிக்கொள்வோம். நம்முடைய ஹேபிட் நல்லதா இருக்கட்டும். நம்முடைய கேரக்டர்ஸ், நம்முடைய குணலட்சணங்கள் மாறட்டும். கர்த்தருக்கா பிரியமுள்ளவர்களாக வாழும், தேசத்துக்கா, சமுதாயத்துக்கா, சபைக்கா சாட்சிகளாக நம்முடைய வாழ்க்கையில குட் கேரக்டராக மாறட்டும். நம்முடைய பழக்க வழக்கங்களை தவறுகளே பழக்க வழக்கங்களை என்ற டாபிக்களை நாம் படித்துக்கொண்டோம். கர்த்தர் அந்த வார்த்தைகள் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல். கர்த்தர் சித்தமானால் இன்னொரு டாபிக்களை சந்திக்க கர்த்தர் உதவி செய்வாராக. உங்களை யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ so much. காட் பிளஸ்.